ராஜேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்ற உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலானது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றுவதற்கு அவருடைய உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை ஊர்வலமாக வீட்டிற்கு எடுத்துச் செல்ல போலீசார் அனுமதி மறுத்ததை அடுத்து அவருடைய உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றுவதற்கு அவருடைய உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட் சமணன். வணக்கம் வெங்கட். தொடர்ந்து அவருடைய உடலானது ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டது. ஆனால் அதை ஏற்றுவதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து காரணத்தையும் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? விரிவான விவரம். தற்பொழுது அவருடைய உடல் உடற்கூறு ஆய்வு முடிந்து குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டது. அவருடைய உடல் அங்கு கொண்டு செல்லும் பொழுது ஊர்வலமாக கொண்டு செல்ல வேண்டும் என காவல்துறையிடம் அனுமதி கேட்டதற்கு அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஆம்புலன்ஸிலிருந்து அவரது உடலானது இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உள்ளேயே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது உடற்கூறு ஆய்வு முடிந்து குடும்பத்தாரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது உடலை ஊர்வலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது உள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த உள்ளே தான் தற்பொழுது விசிக தலைவரும் இயக்குனர் ப ரஞ்சித்தும் அந்த இருவரும் உள்ளே இருக்கிறார்கள். அவரது உடலை உடற்கூறாய் முடிந்து அவருடைய அலுவலகத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது ஊர்வலமாக கொண்டு செல்ல அனுமதி கேட்டு தற்பொழுது அவர்கள் உள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு முன்பாகவே அவரது உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரது உடலை வாகனத்திலிருந்து இறக்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உடலை ஊர்வலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது உள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.